காரியம் செய்யும்படியாக கர்த்தர் அதிசயத்தை வந்து கொண்டு இருக்கிறார். துன்மார்க்க துரோக கட்சி உள்ளத்துக்கு தெரியும். அடுத்த வாசிங்க 32 வாசிங்க 32. அவன் கண்களுக்கு முன் தெய்வமும் பயமும் இல்லை. தெய்வ பயம் கர்த்தர் பயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால், ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு இருக்குமானால், எந்த மனுஷனை குறித்து துரோகமாக பேசவே மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியக்காரனை குறித்து பேச மாட்டான், விசுவாசியை குறித்து பேச மாட்டான், உலக பிரகாரம் மனுஷனை குறித்து துரோகம் பேசவே மாட்டான். அல்லேலூயா. சொன்னார் தெய்வ பயம் இல்லாத துரோகம் பேசுறது. அல்லேலூயா. நான் தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய பயத்தோடு இருந்து கொண்டே இருந்தேன்னா உங்களை குறித்து ஒரு நாளும் குறித்து பேசவே மாட்டேன். ஒவ்வொரு நாள் உங்களை குறித்து நம்மளோட கண்ணீரோடு வேலைப்பட்டுக் கொண்டிருக்கேன். என் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் கட்டாவே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். நீ ஆசீர்வதின்னு சொல்லி அவருடைய கணக்கில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அது சீக்கிரத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு என்ன செய்யணும்னா இருபத்தினால வார்த்தையினால யாருக்கும் துரோகம் பண்ணவே பண்ணாது. அல்லேலூயா. ஊழியக்காரனே மூப்பரே யாருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினால் கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ளத்தினால் கூட யாருக்கும் துரோகம் பண்ணாது. நீதிமொழிகள் 12 வாசிங்க. நீதிமொழி 22 12 வாசிக்கிறாங்க. நீதிமொழி 12 13. அவன் உதடுகளில் துரோகமே கண்ணி. அளவு போதும். துன்மார்க்கனுக்கு வாயிலிருந்து வார்த்தையே கண்ணியா. நன்கு தேவனுக்கு பிள்ளை வாயிலிருந்து ஒரு ஒவ்வொரு துன்மார்க்கத்தை ஒவ்வொரு வார்த்தையும் துரோகமான வார்த்தை எல்லாம் கண்ணியாக நிற்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தப்பிக்க முடியாது. சங்கீதம் நீதிமொழி 22 12 வாசிக்கிட்டாங்க. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தையோ அவர் தாறுமாறாக்குகிறார். கர்த்தர் ஒரு மேல கண் வச்சிருந்தாருன்னா அது எப்படி இருக்குமா? கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை தரும். சரி 119 வாசிச்சோமே. அவங்க உங்களுடைய கட்டளைப்படி நடக்கிற அப்படின்னா முதியோரை பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாக்கி வேதம் உனக்கு வேதத்தின்படி நடந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஞானத்தை கத்த பரலோகத்தை ஞானத்தை வேதற்கு முன்பாக அன்பு தேவனுக்காக துன்மார்க்க ஒவ்வொரு பேச்சிலும் அழிவைத்தான் தன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வாசனை சபையில் துரோகம் பண்றோம் சாபத்திட்டான வார்த்தைகளால. யோசுவா 7:1 வாசிக்கிட்டாங்க. யோசுவா 7:1. நமக்கு சாபத்தினால துரோகமான வார்த்தைகள் துரோகம் நமக்கு கிடைக்குது. அது யோசுவா 7:1 வாசிக்கிட்டாங்க. யோசுவா 7:1. யோசுவா 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானவைகளை துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்துக்கு சேராக்குடைய குமாரனாகிய சப்தாயின் மகன் கர்மேக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடாததினாலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. வம்ச வழியா துரோகமான வார்த்தைகள் சாபத்தினால நமக்கு துரோகம் வருது. மூதாதையுடைய வார்த்தைகள்னால செயல்னால அவருடைய வம்ச வழியே சாபத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார். வம்ச வழி சாபமான வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். மூதாதையுடைய சாபம் நமக்கு வேண்டாம். மூதியருடைய சாபத்தை நமக்கு ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அதெல்லாம் அடுத்ததாக வாசிங்க. யோசுவா 22:50 வாசிக்கிட்டாங்க. யோசுவா 22:20 யோசுவா சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தினாலே பொருளை குறித்து துரோகம் பண்ணினதுனாலே பொருளாசைனால துரோகம் அடுத்தவர்கள் போல வஞ்சிக்கிறதுனால துரோகம் வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக சபைகள் இஸ்ரேல் சபைகள்
துரோகம். சபைகளை துரோகம் பண்றாங்க. அநேக சபைகளை துரோகம், சபைகளை உட்காந்துட்டே துரோகம் பண்ணுவாங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 23:21 வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 23:21. யாத்ராகமத்தின் புத்தகம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஏன்னா அவர் நாமம் யார் உள்ளத்துல இருக்கா? தேவனுடைய சபையில இருக்குது. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறது. என் நாமத்தை தரித்து கொண்ட நீ அடுத்தவரை துரோகம் பண்ணாத. ஹல்லேலூயா. சபைக்கு உட்கார்ந்து அநேகரை துரோகம் பண்ணுறவனுக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஊழியக்காரனை துரோகம் பண்ணாதே, சபைகளில் துரோகம் பண்ணாதே. சபைகளை துரோகம் பண்ணா சபையாருடைய சாபம் குடும்பத்தை சும்மா விடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நண்பா, அது தேவனுக்கு அருமையானவன். கர்த்தர் உன்னை சாபத்துக்குள்ளாக ஆக்கவில்லை. நீ சபையில உட்கார்ந்துட்டு துரோகம் பண்ணாத, உன் குடும்பம் அழிஞ்சு போனா கர்த்தருக்கு பொறுப்பே கிடையாது. தேவனுடைய நாமத்தை தரித்த தேவனுடைய மனவாட்டியை ஒரு நாளும் குறைத்து பேசுகிறது உனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்ட நீ இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. அவர் சீக்கிரத்தில் உன்னை கல்யாணம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் என்னை நிச்சயம் பண்ணியிருக்கிறார். 25-27 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னை நிச்சயம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக கல்யாணம் பண்ணது. ஹல்லேலூயா. ஒரு நாள் சீக்கிரத்தாவே கல்யாணம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. எப்போ மத்திய ஆகாயத்துல அவன் வரும்போது அவரோடு நான் இணைந்து கொள்வேன். ஹல்லேலூயா. ஆனந்தம் பாடி ஆர்ப்பரித்து மகிழ்ந்து ஆடி பாடி கொண்டாடவே என் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அதற்கு நீயும் கர்த்தர் வா என்று சொல்லி அவன் வார்த்தை கொண்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையில தேவனுடைய மனவாட்டியாக நீ ஒப்பு கொடுத்து தேவனுடைய சபையில நீ கர்த்தருடைய சபையை இணைத்துக் கொள்வாய் என்று சொன்னான். கர்த்தவனை ஆனந்த கழிப்பாக மாறி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனந்தம் பாடி ஆர்ப்பரித்து மகிழ்வே ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. ஒருத்தர் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தா நான் எழுதுறது நேரம் கிடைக்கிறேன். இந்த எப்படியாவது எழுதணும். கர்த்தருக்கு சித்தமான புதிய விட பாடலில் அது ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஆடிப்பாடி அகம எழுத வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆண்டவர் நாமத்தை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் நாமத்தை தரித்துக் கொண்டிருந்தீர்கள். தரித்துக் கொண்டது உண்மையா? அவர் உன்னை அப்படியே அழைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள தேவனுடைய சபைக்குள்ள நீங்க வாருங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் நாமும் தரிக்கப்பட்ட என் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக லேவியரின் புத்தகம் சபைகள் துரோகம் பேச்சு. லேவியராமத்தின் புத்தகம் 26:40 வாசி கேட்டாங்க. 26:40 லேவியராமம் 26:40. அவர் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்களுடைய அக்கிரமத்தை தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிந்திருக்கிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்களின் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையே நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோவோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடு நான் பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு நான் பண்ணின உடன்படிக்கையையும் இவர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையையும் நினைப்பேன். தேசத்தையும் நினைப்பேன். தேவனுடைய சபையில உட்கார்ந்துட்டு நீ தேவனுக்கு விரோதமாக சபைகளுக்கு உட்கார்ந்துட்டு சபைகளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினால் நீ சேவிக்காத அந்நிய ஜனங்களோடு உனக்கு உத்தரவாதம் பண்ணும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு அந்நியரோடு தான் உனக்கு பங்கு. தேவனுடைய சபையில் உனக்கு பங்கு கிடையாது. தேவனோடு உடன்படிக்கை பண்ணின தேவனோடு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோவோடு கர்த்தர் உனக்கு பண்ணின உடன்படிக்கையை நீ மீறுகிறாய் என்று அர்த்தம்.
தேவன் நாமத்தை தரித்து ஹல்லேலூயா. அவருடைய பேச்சுக்கு சபையில் உட்கார்ந்துட்டு நன்கு தேவனுடைய பிள்ளையை உன்னை கண்களை கூட்டி கைகளை குவித்து கேட்கிறேன். யாரும் சபைக்கு விரோதமாக தேவ சபைக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதீர்கள். தேவன் மிக எச்சரிக்கையாக நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாக தேவ சபைக்கு விரோதமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியருக்கு விரோதமாக ஊழியக்காரருக்கு விரோதமாக துரோக வார்த்தையே பேசாதீங்க. அப்படி பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஜீவிக்காத அந்நிய தேசத்தில் நீங்களும் குடும்பமும் முற்பிதாக்களுடைய சாபம் உங்கள் மேலே தலை மேலே உட்கார்ந்து அழிஞ்சு போனாலும் ஆட்சேபனை. நான் யாரை அழிவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நியாயத்திற்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 100 வருஷத்து வாசிங்க. புறம்புல 1:20 வாசிங்க. இதே நிறைய வசனங்கள் உண்டு. இதே கப்பை சுத்தமாக அது புஸ்தக வடிவில் அது வரும். விசுவாசத்தோடு புத்தகத்துக்கு வழியாக வரலாம். இறைமையின் புலம்பர் 1:20 3:42 வாசனம். 1:20 3:42 இறைமையின் புலம்பர் வாசிக்கிட்டாங்க. கர்த்தாவை பாரு, என் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது. நான் கருத்துரோகம் பண்ணினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயமும் என்னை பிள்ளையற்றலாகி வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஏன் நாம் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினாங்க. தேவனை தேடாத எல்லாமே துரோகம். 3:42 வாசிங்க. தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ண நமக்கு அழிவும் கண்ணீரும் வேதனை தான் நமக்கு குடும்பத்தை வந்து சேரும். ஹல்லேலூயா. 3:42 வாசிங்க. நான் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவனே மன்னித்தருளேன். தேவனே மன்னியாதிருந்தேன். ஹல்லேலூயா. மன்னிக்கணும். தேவன் உங்களை மன்னிக்கணும். கர்த்தர் உங்களை மன்னிப்பதற்கு நானும் அவங்களுக்கு இந்த சபைக்கு முன்பாக வாக்களை பேசணும். மன்னியும் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வசந்த வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 1:9 வாசிங்க. ரோமர் 1:9 1:29 மன்னிக்கு 1:29 ஒரே பாட்டம் ரோமர்கள் 1:29 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்ட பெருமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மனத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறவருமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகைஞருமாய் துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு அகழ்ந்துள்ளவருமாய். அந்த 2 தீமோத்தேயுல 1:3 7 வரைக்கும் வசனங்கள் 2 ஒத்துப்போம். 20 விதமான துரோகம் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நீங்களும். ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். வீட்டை போய் படிச்சுப்பாங்க. 1:29 ரோமர் 1:29 2 தீமோத்தேயு 3:1-7 வரைக்கும் 20 விதமான துரோகங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தாவே நல்லவரே, தாய் ஸ்தோத்திரம்.